ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப ஈஸியான கோடிங்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு கோடிங்கில் வந்து ரேஞ்சுன்றதோட கோடும் ரேண்டம் அப்படின்றதோட கோடும் கொடுத்துட்டாங்க. இந்த மேங்கோ அப்படின்றதுக்கு நம்ம கோடு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒன்றும் இல்லை, இந்த ரேஞ்சுன்றது கொடுத்துருக்க கோடை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ RANGE. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேண்டம் RANDOM, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 6 7 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், RAN. ஸோ இதுக்கு வந்து காமனாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ Rனா 1, Aனா 2, Nனா 3. ஸோ அடுத்து இங்கே உங்களுக்கு GE, ஸோ 4 5, இங்கே DOM 6 7 8 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்குமே தனித்தனி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ்க்குரிய நம்பரை மட்டும் இதில் பார்த்து எழுதுனா போதும், ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு எம்மு. ஸோ எம்முக்கு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ எம்முக்கு வந்து 8. அடுத்து ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே காமன் தான். ஸோ 2 ஏக்குமே ஒரே நம்பர் தான், 2. அடுத்து என்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, சரிங்களா? ஸோ எண்ணுக்கு வந்து 3. அடுத்து ஜிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4. ஸோ 4. நெக்ஸ்ட்டு ஓக்கு வந்து 7. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா 8 2 3 4 7. ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான், நல்லா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.